வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லில்லி அம்மா அவர்கள் மனவளக்கலையில் 18 ஆண்டுகளாக தம்மை இணைத்துக் கொண்டு சேவையாற்றி வருகின்றார்கள். 2006ஆம் ஆண்டு அருள்நிதி பயிற்சி முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பள்ளிகள், கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து சேவை புரிந்து வருகின்றார்கள். மனவளக்கலை மன்றங்களில் அகத்தாய்வு பயிற்சிகள், மௌன வகுப்புகள் எடுத்தும் வருகின்றார்கள். நமது ஆன்மீக கல்வி முறையில் 2018இல் MSc யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பட்டத்தை முடித்துள்ளார்கள். 2023ஆம் ஆண்டுக்கான ஞானாசிரியர் விருதை பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். ஆன்லைன் வகுப்புகளில் தவம் மற்றும் அன்பர்களின் ஐயங்களை தீர்த்தும் ஆழியாறு ஜூம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக சேவை செய்தும் வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்களை சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஆசான் அருட்தந்தை அவர்களின் திருவடைகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். எனது பெற்றோர்களுக்கும் நம் அருட்தந்தை அவர்களின் மனவளக்கலையை சிறப்பாக செயல்படுத்தி உலகெங்கும் பரப்பி வரும் நம் தலைவர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து மூத்த பேராசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நம்ம உள்ளுணர்வு அப்படின்றத உள்ளுணர்வு இவர்களுக்கெல்லாம் தோன்றும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். யாருக்கெல்லாம் உள்ளுணர்வு தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கெல்லாம் உள்ளுணர்வு தோன்றும் அப்படின்னும் போது உள்ளுணர்வுன்றது எல்லாருக்குமே தோன்றும். ஒரு உயிரினம் அகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பான உணர்வு தான் இந்த உள்ளுணர்வாக இருக்குது. ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீன் இது பண்ணிக்கிறேன். உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றது ஒரு உயிரினம் அகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயல்பான உணர்வாக இருக்குது. மனிதர்களோட உள்ளுணர்வு முழுமையா வேலை செய்யணும்னா புற உணர்ச்சிகளை குறைத்து கொள்ளணும். உள்ளுணர்வுகளை யாருமே புறந்தள்ளக்கூடாது. நாம மனம் கிரகித்து கொள்ளக்கூடிய அதே சமயம் நமக்கு தெரியாமலே என்ன பண்ணும், நம்முடைய மனம் நாம சேமித்து வைத்துள்ளகளை அடிப்படையா கொண்டு அந்த உள்ளுணர்வு தோன்றுது. புலன்கள் மூலம் செயல்படும் போது மனம் ஆசை வயப்படுகிறது. அந்த மாதிரியான நேரங்கள்ல உள்ளுணர்வு செயலுக்கு வராது. மனதை தியானத்துல நிலைக்க செய்து பழகி வரும் பொழுது உள்ளுணர்வு இயங்க ஆரம்பிக்கும். மனிதர்களோட மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக இயல்பாகவே தானாகவே தோன்றும் ஆன்ம வழிகாட்டல் தான் இந்த உள்ளுணர்வுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வழிகாட்டலுக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க. எப்படியெல்லாம் இந்த வழிகாட்டலுக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் கொடுத்துள்ள பயிற்சிகள் நமக்கு நிறைய உதவி செய்யுது. அப்போ உள்ளுணர்வுன்றது எல்லோருக்குமே தோன்றும். நம்ம வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ திடீர்னு நம்ம என்ன பண்றோம், பல வேலைகள் 2-3 வேலைகளை அட் ஏ டைம்ல காலையில செய்வோம். அதுவும் காலை நேரம்ன்றது ரொம்ப ஹெக்டிக்கான டைம் இல்லைங்களா? வாஷிங் மிஷின் ஆன்ல இருக்கும், கிச்சன்ல டிஃபன் லஞ்ச் எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கும். திடீர்னு நமக்கு என்ன தோணும், ஐயோ வாஷிங் மிஷின் ஆன்ல இருக்கே, இன்னும் நம்ம மோட்ரு போடலையே அப்படின்னுட்டு போயிட்டு என்ன பண்ணோம், மோட்ரு போடுவோம். அதே போல பார்த்தோம்னா குழந்தைங்களை ரெடி பண்றதும் சைட் பை சைட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ற டைம் வந்துடும். உடனே தோணும், அச்சோ இன்னும் சாம்பார்ல உப்பு போடாம இருக்கிறோம், டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், அதை டேஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி பார்த்தோம்னா தினசரி வேலைகள்ல கூட நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும். இது எல்லாருக்கும் தோணுமான்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும். ஏன்னா ரெகுலரா நம்ம செய்து பழகிய பதிவுகளோட தாக்கம், அதோட யாரெல்லாம் செய்யற வேலைய மன ஈடுபாடோட செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த உள்ளுணர்வுன்றது தோன்றும். நாம செய்த
செய்ய போற வேலைகளை பற்றி நம்மோட மனம் புரிந்து கொள்ளும். ஆனா அதை கவனித்து நிதானமா புரிந்து கொள்றதுக்கு தான் இந்த மனதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா மனதுக்கு மனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்மோட தவறுகள் நமக்கு தெரியாது. பழக்கத்தின் காரணமாக தான் தவறுகள் ஏற்படுது. அப்போ சூழ்நிலையும் அதுல பெரும் பங்கு வகிக்குது. சூழ்நிலை கவர்ச்சியில இருக்கும் பொழுது, பழக்கத்தின் அழுத்தத்தால தூண்டப்பட்டு செயல்படும் பொழுது நமக்கு தவறுகள் தெரிவதில்லை. அப்போ எது தவறு இழைக்கிறதும் எதுவா இருக்குன்னா நம்மோட மனமா தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதா, இந்த மனமே ஒரு தீர்மானம் செய்யும், இனிமே தவறு செய்யக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி தீர்மானம் செஞ்ச பிறகு என்ன பண்ணும், சரி இனிமே சரியான வழியை தேர்ந்தெடுத்து கடைபிடித்து அதன்படியே நாம செய்யணும் அப்படின்றத முடிவு பண்றதும் இந்த மனமா தான் இருக்கு. அப்போ இந்த மனதை எல்லாருமே என்ன சொல்றாங்க, 3ஆக பிரித்து சொல்றாங்க. நம்ம சுவாமிஜியும் நமக்கு அதை கொடுத்திருக்காங்க அந்த விளக்கங்கள்லாம். மனதை நாம என்ன பண்றோம், புறமனம் அல்லது மேல்மனம், நடுமனம், அடிமனம் அப்படின்னு 3ஆ பிரித்து சொல்வாங்க. இதுல நடுமனம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் புறமனத்தையும் அடிமனத்தையும் தொடர்பு படுத்துது. நாம பார்த்தது, கேட்டது, சுவைத்தது, உணர்ந்தது எல்லாமே பார்த்தோம்னா இந்த புறமனம் அல்லது மேல்மன பதிவாக இருக்குது. இந்த அனுபவம், அதனால ஏற்படக்கூடிய அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அது நடுமன பதிவா இருக்குது. இந்த 2 மனப்பதிவுகளையும் நுண்ணிய நிலையில சூக்குமமாக வித்துல பதிவாகும். இதுதான் பார்த்தோம்னா அடிமன பதிவாக இருக்குது. அப்போ இதுக்குதான் சுவாமிஜி என்ன சொல்வாங்க, மனம் செய்யும் மாணிவமே மனித வாழ்க்கைன்னு சொல்வாங்க. அப்போ நாம வாழறோன்றதுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு சான்று எதுவா இருக்குதுன்னா நம்மோட மனம் இயக்கம்தான். மன இயக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த உடலுக்கும் உயிருக்கும் மரியாதையே இருக்காது. நம்ம ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஸ் என்ன மன இயக்கம் இல்லை. அப்போ அவங்கள ஒரு என்ன சொல்றது, ஒரு சோதனை பொருளா பயன்படுத்துவாங்க. அப்போ மனம் அப்படின்றது, மனதோட இயக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நமக்கு தெரியுது இல்லைங்களா. அப்படி பார்க்கும் பொழுது மனம் இயங்காத போது நமக்கு இந்த பிரபஞ்சம் இயங்குவது தெரியறது கிடையாது. மனம் நல்ல உறக்கத்துல இருக்கும் பொழுது நான் இருப்பதும் தெரியாது. இறைவன் இருக்கிறான்றத உணர்ந்து கொள்ளக்கூடியது இந்த மனம்தான். அதனால தான் இந்த மனதை மாபெரும் பொக்கிஷம்னு சொல்றாங்க நம்மோட சுவாமிஜி. எது இறைவனாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த மனதால தான் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் என்று சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது மனம்ன்றது உயிரோட படர்க்கை நிலை. அப்போ எது உயிரா இருக்குதுன்னு பார்த்தோம்னா, உயிர் என்பது என்ன பார்த்தோம்னா விண்துகள்களோட இணைந்த கூட்டாக இருக்கும். உடல் வரையில குறுகி நின்று இன்ப துன்ப உணர்வுகளை மட்டும் அறிவதோட இல்லாம ஆன்மா பற்றியும் இறைவனை பற்றியும் ஆராய உயரும் போது இந்த மனதையே அறிவுன்னு சொல்றாரு நம்மோட சுவாமிஜி அவர்கள். அதைத்தான் ஒரு கவிதையில எப்படி சொல்றாரு, மனம் அறிவு ஆதி என்னும் மூன்றும் ஒன்றே, மறைகள் எல்லாம் விரித்துணர்த்தும் உண்மை ஈதேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி தான் பார்த்தோம்னா நம்ம சுவாமிஜி எல்லா விளக்கங்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சிந்தித்து சிந்தித்து அவங்க உருவாக்கிய தத்துவங்களையும் தவ பயிற்சிகளையும் அவர்கள் நமக்கு தெரியும். சுவாமிஜி ஒரு சிறந்த மருத்துவர் அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்களோட மருத்துவ முறைகளையும் மனோதத்துவ விளக்கங்கள் எல்லாத்தையுமே சுவாமிஜி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல தானே பல ஊர்களுக்கு சென்று உபதேசம் செய்தார்கள். நம்மோட அருட்தந்தையோட பார்வை பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான பார்வையா இருக்கும், விரிவான விளக்கங்களா இருக்கும். எளிய முறையில இந்த விளக்கங்கள் இருந்தது. இறைநிலை பற்றின விளக்கமாகட்டும், மனிதனுக்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு பற்றின விளக்கங்களாகட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாமே எளிய முறையில இருக்கும். அதுல ஆழ்ந்த கருத்துக்கள் அடங்கி இருக்கும். இதை அனைத்து மக்களுமே இந்த மாதிரி எளிய முறையில இருந்ததாலையும் விஞ்ஞான விளக்கத்தோட இருந்ததாலும் தான் எல்லா தர மக்களையும் இந்த கருத்துக்கள் கவர்ந்து இழுத்துது. சுவாமிஜியோட கருத்துக்கள் படிக்காத மக்களுக்கும் ஈஸியா போய் சேர்ந்தது, அவர்களாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால தான் சுவாமிஜியா பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு சொல்றோம். அப்போ அது மட்டும் இல்லாம நம்மோட சுவாமிஜியோட
அறிவியல் அணுகுமுறை தான் வந்து வெளிநாட்டவர்களை வந்து கவர்ந்து இழுத்தது. எல்லா துறை மக்களுக்கும் பயன்படுற அளவுக்கு அவரோட தத்துவங்களும் கருத்துக்களும் அமைந்திருந்தது. அப்போ அறிவை அறிவால் அறிய முடியும், அந்த மாதிரி அறிவை அறிவால அறிவதற்கு உதவி செய்யக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்மோட இந்த அறிவு திருக்கோயில்களாக இருந்தது. சுவாமிஜி ஒரு கவிதையில பாடும்போது சொல்லுவாங்க, இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய், இறைவனை காணுகின்றேன், அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப உற்றாய் அறிவாய் நிறைந்த பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து பாடுவாங்க. அப்போ இன்ப ஊற்றாகவும் அறிவாகவும் நிறைந்து இருக்கக்கூடியதுதான் நான் வந்து நம்மோட இறைவன் வந்து நமக்குள்ள அறிவாக நிறைந்து இருக்கிறாங்க அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இறைவனை வந்து நம்ம எப்படி ஆதி அப்படின்னு சொல்லுவோம், தெய்வம், மூலம், கடவுள் அப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்றோம். அப்போ நம்ம சுவாமிஜி என்ன பண்றாங்க, தெய்வ நிலைக்கு வந்து மிக எளிமையா வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, மெய்ப்பொருள் அதுதான் வந்து பேராதார பெருவழி. எது மெய்ப்பொருளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இதுதான் வெளி, சுத்த வெளிதான் மெய்ப்பொருளாக இருக்குது. அதுதான் வந்து தெய்வம், கடவுள். அந்த மெய்ப்பொருள் வந்து அசைவு நிலையில வந்து கருவாகவும், ஜீவன்கள்ல வந்து உயிர்கள்ல வந்து அறிவாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இறைவனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பிரபஞ்சத்தோட நிகழ்வை நாம புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமா இருக்குது. அப்போ அதனோட பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அதனோட அழுத்தத்தை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. சுவாமிஜி சொல்வாங்க, த பியூட்டி ஆஃப் ஆக்ஷன் லைஸ் இன் இட்ஸ் இன்ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த பியூட்டி ஆஃப் ஆக்ஷன் லைஸ் இன் இட்ஸ் இன்ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமான ஆதியை தெய்வம்னோ, மூலம்னோ, கடவுள்னோ சொல்றாங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தெய்வநிலை அறிவு எல்லாம் ஒண்ணுதான் சொல்றாங்க. அததான் இன்னொரு கவிதையில என்ன சொல்றாங்கன்னா, தெய்வநிலை வேறு அறிவு வேறென்றால் திசை மாறும் சிந்தனைக்கு மயக்கம் ஆகும். தெய்வம் என்றால் பொருள் நிலையாம், அறிவு என்றால் தெய்வத்தின் இயக்க நிலை அனைத்தும் ஆகும். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வத்தோட இயக்க நிலை தான் எல்லாமுமாக இருக்குது. அதுதான் வந்து அறிவுக்கும் உடலுக்கும் மூலமாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ கரு அப்படின்ற ஒரு பொருள் தான் வந்து உடல்ல நடைபெறக்கூடிய இயக்கங்கள் அனைத்தையும் மூளை வாயிலாக காந்த அலை மூலம் பிரபஞ்சம் முழுவதும் பரப்பிக்கொண்டும், பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளோட மூளை கிரகித்து கொண்டும் இருக்குது. அந்த விளக்கத்தை நம்ம அருட்தந்தை ரொம்ப எளிமையா நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுத்தவெளியானது வந்து அறிவு நிலையாக இருக்குது, அறிவுமயமா இருக்குது. அதுவே வந்து பார்த்தோம்னா இருப்பு நிலையில வந்து அதுவே அறிவுமயமாகவும் இருக்குது, இருப்பு நிலையாகவும் இருக்குது. அந்த சுத்தவெளியோட தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மூலமாக திணிவு பெற்ற பரம அணு வந்து அதுதான் வந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அந்த பரமாணு சுழல்வதற்கு காரணம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல். அந்த சுழற்சியில இருக்கக்கூடிய ஒழுங்குதான் அதனுடைய அறிவு. அப்போ அறிவும் ஆற்றலுமாக இறைநிலை இருக்குதுன்றதை சுவாமிஜி விளக்கி இருக்கிறாங்க. அப்போ இருப்பு இயக்கம் அது மட்டும்தான் அனைத்துமாக இருக்குதுன்றத ரொம்ப தெளிவாக அந்த சுவாமிஜி வந்து கவிதையில விளக்குறாங்க. இந்த கவிதையில பார்த்தோம்னா நம்ம வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண்முதல் ஐம்பூதங்கள்
வான்கோள்கள், உலகம், உயிரினம், ஓரறிவு முதல் ஆறாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எல்லாமே பார்த்தோம்னா அந்த சுத்தவெளியோட தன்மாற்றங்கள் தான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எல்லாமுமாக பரிணமித்திருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு மட்டும் இல்லாம சுவாமிஜி என்ன சொல்வாங்க, அத நம்மோட இறைவணக்க கவிதையில சொல்வாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னு சொல்வாங்க. இந்த கருத்தை தான் வந்து நம்மோட ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் எப்படி சொல்றாருன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றாங்க. அப்போ மனிதனோட மெய்ப்பொருள் எதுவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா சுத்தவெளி. அந்த மெய்ப்பொருளை நாடி முழுமையை உணர்ந்த மனிதர்கள் மகான்களானார்கள். அப்போ அந்த மகான்களோட விளக்கங்கள் தான் நமக்கு தத்துவமாக கிடைக்குது. அப்போ அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களை மகான்கள். அப்போ நம்ம சுவாமிஜி என்ன பண்றாங்க, அது நமக்கும் அந்த வழிமுறை காட்டி கொடுக்குறாங்க, எப்படி நாம உணர முடியும் அப்படின்றதையும். அப்போ எதுல இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது, எது இந்த பிரபஞ்சத்தை தாங்குதோ அதுதான் சுத்தவெளி. அவர் நமக்கு நம்மோட சுவாமிஜி கொடுக்கக்கூடிய விளக்கம். அவர் முழுமையா எல்லாத்தையும் உணர்ந்துட்டு அந்த உணர்ந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. எதிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ, எதிலிருந்து இந்த பிரபஞ்சம், எது இந்த பிரபஞ்சத்தை அனைத்தையும் தாங்குதோ அதுதான் சுத்தவெளியா இருக்குது. அப்ப அந்த சுத்தவெளின்றதுக்கு தனக்குன்னு தனி உருவம் கிடையாது. ஆனா எண்ணற்ற உருவங்களாக இருப்பதோ இந்த சுத்தவெளி தான் அப்படின்னு சொல்றாங்க. திருமூலர் அவர்களோட திருமந்திரத்திலும் இதே கருத்தை வலியுறுத்துற மாதிரி ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதை என்ன பார்த்தோம்னா, உருவன்றியே நின்று உருவம் புணர்க்கும் கருவன்றியே நின்று தான் கருவாகும். அதுல ஒரு எழுத்துப்பிழை இருக்கு. கருவன்றியே நின்று தான் கருவாகும் அருவன்றியே நின்ற மாய பிரானை குருவன்றி யாவர்க்கும் கூட ஒண்ணாதே அப்படின்னு சொல்றாரு திருமூலர் அவர்கள். அப்போ சுத்தவெளிதான் வந்து தன் இயல்பாலேயே அனைத்துமாக பரிணமித்தது அப்படின்றது நமக்கு தெளிவாகுது. அப்போ நாம் காணக்கூடிய அனைத்துமே எதுவா இருக்குன்னா சுத்தவெளியோட பரிணாம நிலைகள் தான். அவை எல்லாத்துக்குமே சுத்தவெளியோட அம்சம் உண்டு. சுத்தவெளி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அறிவுமயமா இருக்குது. அதனோட எழுச்சி ஒவ்வொரு பகுதியும் அறிவுமயமா இருக்குது. அப்போ அறிபவன், அறியப்படும் பொருள், அறிந்து கொள்ளக்கூடிய கருவி எல்லாமே ஒன்னாதான் இருக்குது. இந்த சிந்தனை மேலோங்கும் போதுதான் நமக்கு நம்ம பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தெளிவடைந்த பல மகான்கள்ல ராமானுஜர் அவர்களும் ஒருவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சிந்தனையின் விளக்கமாகத்தான் அவனே நான் என்ற தெளிவை வந்து நம்மோட அருட்தந்தை நமக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற, எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற இந்த சுத்தவெளி ஒரு ஜீவனுக்குள்ள இருக்கும்பொழுது அது ஜீவ அறிவாக இருக்குது அப்படின்றது நமக்கு விளங்குது. அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு என்னோட ஜீவ அறிவா இருக்கு. அப்ப என்ன சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பேரறிவோட ஒப்பிடும்போது என்னோட அறிவு எல்லை கட்டுப்பட்டிருக்கு. உடலாலும் உள்ளத்து ஆற்றலாலும் எல்லை கட்டுப்பட்டு இருக்கதால நான் என்ன பண்றேன்னா என்னோட தேவை நிறைவேற்றுவதற்காக நான் வந்து பேரறிவோட துணையை நாடுறேன். அதுதான் வந்து சுவாமிஜி என்ன சொல்றாங்க, மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள இறைநிலை அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுலகில் மக்களிடம் பரவ விடல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த இறைநிலைய வந்து நாம உணரணும் அப்படின்னா அகத்தவத்தால ஒன்றி நாம இறைநிலையோட ஒன்றி நிற்கும் போது உணரும் பொழுது நமக்குள்ள ஆனந்தம் பொங்கும், அமைதி கிட்டும். நமக்குள்ள அமைதி கிட்டும், சந்தோஷமா இருப்போம். அப்போ உள்ளுணர்வு தோன்றும். இப்போ அம்மா அவர்களும் வந்து இந்த பாடலை தான் வந்து சொன்னாங்க. இந்த பாடல் சுவாமிஜி வந்து அந்த உள்ளுணர்வாக வந்த பாடல். அது வந்து இப்போ வந்து ஆரம்பத்துல நம்மோட சத்யபிரியா அம்மாவும் இந்த பாடலை தான் சொன்னாங்க. பரம்பொருளே என்னுயிர்க்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவனுணர்த்த உய்த்தேன் வரமழைத்து வாழ்த்தியனை அவனுண்மை நீலையை வரமளித்து வாழ்த்தியனை அவனுண்மை நீலையை
வாழும் பல்லாயிரமாம் மக்களவர் கேற்ற தரமறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கென்றான். சிரமதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கிறேன். தேசம் நாடு ஊர் திரிந்து இறைப்பணி செய்கிறேன். இந்த மாதிரி பார்த்தோம்னா சுவாமிஜிக்கு உள்ளுணர்வாக வந்த பல கவிகளும் தத்துவங்களும் பலது உண்டு. அப்போ சுவாமிஜி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு உள்ளுணர்வாக வந்து அந்த பரம்பொருள் வந்து அறிவாக நின்று வந்து என்ன விளக்கி இருக்குது, மக்களுக்கு சமுதாயம் வந்து விழிப்பு நிலை இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விழிப்பை கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணதால சுவாமிஜி வந்து அவதையே வந்து தன்னோட முதல் கடமையாக எடுத்து அதுதான் இறைப்பணி அப்படின்றதையும் உணர்ந்து மக்கள் சேவை செய்யறாங்க. முதல் வேலையா எடுத்து எல்லா ஆரம்ப கட்டத்துல நமக்கு தெரியும் சுவாமிஜியே தான் எல்லா இடங்கள்லயும் தத்துவ விளக்கங்கள் கொடுத்தாங்க. எல்லா நாடுகளுக்கும் அவங்களே தான் சென்று தத்துவ விளக்கங்களை கொடுத்தாங்க. இறையாற்றல் நம்மோட சுவாமிஜிக்கு என்னவெல்லாம் விளக்கியதோ அத்தனையும் நமக்கு விளக்கி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியாக உள்ளுணர்வாக வந்ததுதான் நம்மோட அருட்தந்தை அவர்களோட காந்த தத்துவம். இதுல வந்து பார்க்கும்பொழுது இந்த சுத்தவெளியானது எப்படி வந்து ஜீவன்ல மனமாகவும் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணம் அது பற்றின எல்லா விளக்கத்தையும் விஞ்ஞான பூர்வமாக விளக்கியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த சுவாமிஜிக்கு வந்த உள்ளுணர்வாக வந்த இந்த காந்த தத்துவத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதுவும் நமக்கு நம்மளோட டாபிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்ப காந்த தத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுவாமிஜி அவர்களுக்கு உள்ளுணர்வாக வந்தது அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. The theory of magnetism is a first-hand information from nature to மகரிஷி. இந்த தத்துவம் விஞ்ஞானத்துல புதிய விளக்கங்களையும் மெய்ஞானத்துல ஆதிநிலையாகிய சுத்த வழியின் இயக்க சிறப்பையும் உணர்த்துது. எப்படி வந்து ஒரு விதையில மரம் ஒடுங்கி இருக்கிறதையும் மனிதனோட வித்தில் எல்லாமே சுருங்கி இருந்து மறுபடியும் கருவில் விரிகின்ற தாத்பரியத்தையும் காந்த தத்துவம் நமக்கு தெளிவா விளக்குது. நம்ம பார்த்த காட்சிகள், கேட்ட ஓசைகள் எல்லாமே நமக்குள்ள பதிவாகுது. பதிவானது அத்தனையுமே தேவையான போது எப்படி நமக்குள்ள விரிகிறது அப்படின்ற விஞ்ஞான விளக்கம் தான் நம்ம அருட்தந்தை அவர்களோட காந்த தத்துவமாக இருக்குது. அப்போ சுத்தவெளியாகிய இறைவெளி என்னது, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால ஓரிடத்துல திணிவு பெறுது. அப்போ திணிவு பெறும்போது அந்த சுத்தவெளியோட ஒரு சிறு பகுதி சுழல ஆரம்பித்து அதுதான் விண்ணாக மாறுது. அந்த சுழலக்கூடிய ஒரு பகுதி தான் விண்ணா மாறுது. இந்த சுழலும் விண் தன் சுழல் சக்தியால சுற்றி உள்ள சுத்தவெளியில எழுப்பக்கூடிய விரிவலைகள் தான் காந்த அலைகளாக இருக்குது. அப்ப பிரபஞ்சத்துல பார்க்கும்பொழுது விண் இல்லாத இடமே இல்லை அப்படின்றது நமக்கு புரிய வருது. அப்போ விண் இல்லாத இடமும் கிடையாது, விரிவலைகள் இல்லாத இடமும் இல்லை. அப்போ வான் முழுவதும் இறைந்து கிடக்கக்கூடிய காந்தத்தை வந்து வான்காந்தம் சொல்றோம். ஒரு ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தத்தை ஜீவகாந்தம் சொல்றோம். அப்ப காந்த அலைகள் வந்து ஆகாசம்ன்ற ஊடகத்துல வந்து அழுத்தமாகவும், காற்றில் ஒளியாகவும், நெருப்பில் ஒளியாகவும், நீரில் சுவையாகவும், நிலத்தில் மனமாகவும் தன்மாத்திரை அடையுது. இதை வந்து உணரக்கூடிய செயல்தான் மனிதர்கள் கிட்ட வந்து ஜீவன்கள் கிட்ட மனமாகவும் உள்ளது. இந்த ஜீவகாந்தத்தை மனித இனம் எப்படி உணருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தன்மாத்திரையை வந்து ஆகாசத்தை அழுத்தத்தை வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தோல்ற கருவியும், காற்றில் இருக்கக்கூடிய ஒலியை நம்ம காதுகள் மூலம் உணர்றோம். நெருப்பில் உள்ள ஒளியை கண்கள் மூலமாகவும், நீரில் உள்ள சுவையை நாக்கு மூலமாகவும், நிலத்தில் உள்ள மனத்தை மூக்கினாலும் ஜீவன் அதை எல்லாத்தையும் அறியக்கூடிய மனமாகவும் இருக்குது. அதனால தான் என்ன சொல்றாங்க,
சுவாமிஜி வந்து மனம் என்பது அறிவாகிய சிவத்தின் எழுச்சி பெற்ற நிலைன்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்து மனதை வந்து ஷேடோ ஆஃப் கான்சியஸ்னஸ்னு சொல்றாங்க நம்மோட அருட்தந்தை அவர்கள். நிலையில எது அறிவாக இருக்குதோ அதுதான் வந்து அலையில மனமாகவும் இருக்குது. அப்போ மனித மனத்தின் அடித்தளம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த இறைநிலை தான். அதனால தான் திருமூலர் அவர்கள் அந்த இறைநிலை எப்படி சொல்றாரு, நெஞ்சம் புகுந்து நின்றானேன்னு சொல்றாங்க. அப்போ மனிதனோட ஜீவகாந்த களம் அப்படின்னு சொல்றது அவனோட மனமாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம அருட்தந்தை நமக்கு அளிக்கக்கூடிய மாபெரும் தத்துவம். ஆனா மனதை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பல மகான்கள் பல பேர் என்ன சொல்லுவாங்க, மனதை எதா கூட ஒப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் ஒரு குரங்கு, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மனம் என்றால் என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்ற விளக்கம் வந்து அந்த காலத்துல இல்ல. சொல்ல உணர்ந்தாலும் சொல்வதற்கு வந்து உதாரணங்கள் இல்லாதால சொல்ல முடியல. அப்போ அதத்தான் வந்து சுவாமிஜி வந்து மிக தெளிவாக இப்ப விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை வந்து சுவாமிஜியே வந்து ஒரு பாடல் மூலமாவும் நமக்கு விளக்கி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மோட மனதை அறியாத அறியாமைதான் மற்ற எல்லா அறியாமைக்கும் மூல காரணமா இருக்குது. அதனால நம்ம மனதை நம்ம அறிந்து கொண்டோம்னா மற்ற அறியாமையிலிருந்து நாம விலகி விடலாம். பிரபஞ்சம் முழுவதையும் ஆராயறது வந்து இந்த மனம்தான். ஆனா அது தன்னை பற்றி அறிந்து கொள்ள முடியாம தத்தளிக்குது. அப்போ தன்னோட மனதை அறிந்து கொள்ளக்கூடிய மூலத்தை அறிந்து கொள்ள உதவுதான் இந்த காந்த தத்துவமாக இருக்குது. அதுதான் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க, மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லைன்னு சொல்றாங்க நம்மளோட சுவாமிஜி. காந்த தத்துவ பாடல்லையும் சுவாமிஜி சொல்லும் பொழுது, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம், முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்று முட்டி மோதி நின்றனர். இன்றைய விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரத்தால் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த விஞ்ஞானத்தோடு அந்த பாடல் முழுமையா வந்து வரும். அதுல பார்த்தோம்னா அந்த கடைசியில என்னன்னா அறிந்த உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ இப்போ இந்த மின்சாரம் எங்க இருக்க கண்டுபிடிச்சத பிறகு அந்த மின்சாரத்தை இயக்கத்தை வச்சு எப்படி நம்ம மின்சாரம் இருக்குதுன்றத புரிந்து கொள்றோமோ அதே மாதிரிதான் வந்து இந்த காந்த தத்துவத்தின் காந்தம் தான் எல்லாமாக இருக்குது, அதுதான் நமக்குள்ள உயிராகவும் இருக்குதுன்ற விளக்கத்தை வந்து சுவாமிஜி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்தம் எல்லா இடமும் சுத்தி ஓடுது. அப்படி எந்த ஒரு பொருள் சுற்றி ஓடுனாலும் அதற்கனோட மையத்துல வந்து ஒரு திண்மை உண்டாகும். அந்த திண்மை உண்டாகி மத்தியில போய் சேர்ந்துருது. அப்போ லேசா இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வெளிப்புறம் புறத்தை நிற்பதும் கனமான பகுதி மையத்துல வருவது அப்படின்றது துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவப்படி. இந்த தத்துவம் படி பார்க்கும்போது ஜீவகாந்தத்தோட பெரும்பகுதி சுழல் இயக்கத்தால உடல் மைய பகுதிக்கு வந்து சேருது. அங்க வந்து இறுகி குறுகி அழுத்தம் பெற்று ஜீவகாந்த நிலைக்களமாக அமையுது. இதைத்தான் வந்து கருமையம்னு ஆன்மான்னு சொல்றோம். மனிதன் எந்த செயல் செய்தாலும் உடல்ல ஓடிக்கொண்டு இருக்கும் அந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கு போட தாக்கம் எந்த செயல் அந்த எண்ணம் எதுவா இருந்தாலும் அந்த தாக்கங்கள் அனைத்துமே கருமையத்துல போய் சேர்ந்துடுது. இந்த நிகழ்ச்சி தான் வினைப்பதிவுன்னு சொல்றோம். தினம் தினம் ஐம்புலன்கள் வழியாக எத்தனையோ அனுபவங்களை பெறோம் நாம. அவை அனைத்துமே வந்து கருமையத்துல போய் பதிவாயிடுது. அப்போ ஒவ்வொரு அனுபவமும் ஒரு குறிப்பிட்ட அலைச்சுழல்ல பதிவாகுது. சதா சர்வகாலமும் நம்முடைய காந்த உடலாகிய கருமையம்ன்றது பண்பேற்றம் பற்று கொண்டே இருக்குது. இந்த உண்மையை வந்து நமக்கு நம்ம சுவாமிஜி தரக்கூடிய ஒரு புதிய விளக்கம். இந்த மாதிரியான பதிவுகள் அதே மன அலைச்சூழல் வரும்போது மூளையோட காந்த அலைகளால விரித்து காட்டப்படுது. அதுதான் வந்து எண்ணமாக இருக்குது.
அப்போ உயிர்களோட ஜீவகாந்த பதிவுகளின் தன்மைக்கேற்ப அந்த உயிரினத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய காந்த அலையின் தன்மையும் இருக்கும். இந்த கருமைய பதிவுகள் தாக்கம் தான் நம்மோட செயலுக்கு காரணமா இருக்குது. இப்ப பார்க்க போனோம்னா இந்த காந்த அலையோட தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம வேப்ப மரத்துக்கு கீழே நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த இடத்துல நம்ம உணரக்கூடிய அந்த காற்று, அந்த வாசம், அதுவும் ஒரு சந்தன மரத்துக்கு கீழே நிற்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த வாசமும் அந்த அனுபவமும் வேற வேறாக இருக்கும். அதுதான் அப்போ எல்லாவற்றிலிருந்தும் அந்த காந்த அலைகள் வெளிவந்து கொண்டே தான் இருக்கும். அது எந்த இடத்துல இருந்து அந்த அலை வருதோ அதனோட தன்மைய அந்த அலை அதனை சார்ந்துதான் வரும். அப்போ நம்மோட மனதுல இருந்து வரக்கூடிய எண்ணமும் அப்படிதான் இருக்கும். நம்மோட தன்மை என்ன மாதிரி இருக்குதோ அதை சார்ந்துதான் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அலை. அந்த அலைதான் எண்ணமாக விரித்து காட்டப்படுது இல்லையா? அப்படிதான் இருக்கும். அப்போ சுத்தவெளியில இருந்து இந்த ஜீவன் வரை வந்த பாதையில ஏற்பட்ட பதிவுகள் எல்லாமே பார்த்தோம்னா இந்த கருமையத்துல பதிந்திருக்கும். அத அப்படி பார்க்கும் பொழுது அந்த கலீல் கிப்ரான்ற ஒரு அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில்ட்ரன் கம் நாட் ஃப்ரம் யூ பட் த்ரூ யூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் இது ஏன் குழந்தை. ஆனா ஆரம்பத்துல இருந்து அந்த சுத்தவெளி இருந்து ஜீவன் வரையில வந்த பாதையில ஏற்பட்ட பதிவுகள் எல்லாமா சேர்ந்துதான் வர்றதால இந்த மாதிரி சில்ட்ரன் கம் த்ரூ யூ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த செல்கள்ல ஜீவகாந்த புலத்துல பதிவுகள் ஏற்படுது. அந்த எந்த மாதிரி பதிவுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, தாய் தந்தையோட அந்த ஜீவகாந்த பதிவு, அது மட்டும் இல்லாம தாயோட அந்த கர்ப்ப காலத்துல அந்த தாயோட மனநிலை, அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, இது எல்லாமே இந்த பதிவுகளை தீர்மானிக்குது. நம்ம இந்த மண்ணுக்கு வந்து சேரும் பொழுது நம்மோட முன்னிலை பதிவுகளோட தான் வரும். ஏன்னா சுத்த வெளியில இருந்து வந்ததுன்னு சொல்லும்போது அப்ப அதுல இருந்து வந்த எல்லாமே அதாவது முன்முனை பதிவு, அதாவது சஞ்சித பதிவாக வந்துடுது. அப்போ நாம பிறந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த 3 வயதுக்கு பிறகு நம்மோட எண்ணம், சொல், செயல்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த பதிவுகளை நம்ம பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்வோம். நம்மோட எண்ணங்களாலும் செயல்களாலும் அந்த கர்மய தன்மை மாற்றம் அடைந்து கொண்டேதான் இருக்குது. அதுதான் பிராரப்த கர்மாவா இருக்குது. அப்போ இப்ப என்ன பண்றோம், நமக்கு ஒரு சில விளக்கங்கள் கிடைக்குது. இந்த பழக்கம் விளக்கம் இணைந்து அதனால நாம செய்யக்கூடிய செயல்கள்ல மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றத்தை ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது மனித இனம் அப்படின்றது பெற்ற விளக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் இடையே எப்பவும் ஒரு போராட்டமாக நடந்து கொண்டே இருக்குது. அப்போ வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு சில பழக்க வழக்கங்கள் காலாகாலமா கடைபிடித்திருப்போம். இப்போ ஒரு சில விளக்கங்கள் பெற்றிருப்போம். நிறைய நேரம் நம்ம பழக்கத்தை கடைபிடிக்குதா இல்ல பெற்ற விளக்கப்படி போவதா அப்படின்ற வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஒரு போராட்டம் இயங்கிக் கொண்டதான் இருக்குது. அப்போ இந்த பெற்ற விளக்கத்தை எல்லா சந்தர்ப்பத்திலையும் நம்ம பழக்கமாக மாற்றிக்கொள்வதற்கு நம்மோட மனவளக்கலை நமக்கு உதவி செய்யும். அதற்கு நாம என்ன பண்ணணும், கண்டிப்பாக அமைதியின் நிலையில இருந்து தவம் தற்சோதனை செய்து எந்த வழியில நம்ம எதை நோக்கி போகணும்ன்ற தெளிவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ கர்மயம், காந்தம் இது எல்லாமே சுத்த வழியோட எழுச்சி நிலைகள்னு நாம பார்த்தோம். இதை நம்ம அகத்தவத்தால உணரும் பொழுது அதனோட எழுச்சி நிலையாகிய காந்தத்தையும் கர்மயத்தையும் நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அது எது உணருதுன்னு பார்த்தோம்னா நம்மோட மனம்தான் உணர்ந்து கொள்ளுது. இப்போ இந்த மாதிரி தூய்மையாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மையில இருந்து செய்தா மட்டும்தான் உள்ளுணர்வு தோன்றுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாருக்குமே உள்ளுணர்வு தோன்றும். தூய்மையோட மனதோட இருக்கவங்களுக்கு தோன்றின உள்ளுணர்வு மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆனா உள்ளுணர்வுன்றது எல்லாருக்குமே தோன்றும் இல்லைங்களா? மனது அமைதி நிலையில இருக்கும் பொழுது அதை கவனிக்கவும் முடியும். மனம் அமைதி நிலை எல்லாருக்குமே வருது, தினம் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்போ விழிப்பு நிலையில இல்லாம உறக்கத்துக்கு போயிடுறோம். அதனால நம்மால கவனிக்க முடியல. அப்போ தோன்றக்கூடிய உள்ளுணர்வை கவனிப்பவர்கள் பெரும்பாலும் தவறுகளை செய்ய மாட்டாங்க.
அப்ப மன ஈடுபாடு இருந்தாதான் உள்ளுணர்வு ஏற்படுது. அப்ப அதை கவனித்து அவர்கள் போகக்கூடிய பாதை வந்து நல்ல பாதையாகவும் நேர்மையான பாதையாகவும் இருக்கும். இறைநிலை தான் நமக்குள்ள இருந்து கொண்டு உள்ளுணர்வாக வழி நடத்துகுது. இதை நாம புரிந்து கொள்ளணும்னா நம்ம உணர்ச்சி நிலையில இருந்து அமைதி நிலைக்கு வரணும். அதற்கு மனதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் நம்மோட தவமுறைகள். சுவாமிஜி வந்து எப்படி அந்த இது கொடுக்குறாங்க, ஒரு கவிதையில கொடுக்குறாங்க பாருங்க. அகத்தவத்தால் மனச்சுழலை படிப்படியாய் குறைத்து ஆதிநிலை ஒன்று வரை பழக்கமாக்கிக் கொண்டால் இகத்துணர்வோடு எல்லையில்லா இறைநிலையும் உணர ஏற்றபடி அவ்வப்போ பொருந்தி வர காண்போம். மிக தெளிவும் உள்ளுணர்வும் முற்றறிவும் கிட்டும்னு சொல்றாங்க. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது இறைநிலை அப்படின்றது எல்லாருக்குள்ளும் இருந்து உணர்த்தி கொண்டேதான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணர்த்தி கொண்டே இருந்தாலுமே ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகள் தான் அதற்கு காரணம். இதுக்கு எது பதிவுகள் பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, எப்படியெல்லாம் அந்த பதிவு தோன்றுறது அப்படின்றத பார்த்தோம். அப்ப அந்த பதிவுகளோட தாக்கம் தான் ஒரு சிலருக்கு நிறைய நேரம் எதிர்மறை எண்ணங்களையும் தீய செயல்களையும் தேவையற்ற செயல்களையும் செய்ய தூண்டுது. அப்போ அந்த மாதிரியான பதிவுகள் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உணர்வுகள் தோன்றும். இதை வந்து சரி செய்வதற்கு வந்து முறையான தவம் அகத்தாய்வு ரெண்டுமே செய்யணும். அப்படி நம்ம செய்து வர வர நமக்குள்ளாக படிப்படியாக மாற்றம் ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்னதான் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தோம்னாலுமே என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடுவோம், அழுகுறோம், எல்லாமே பண்றோம். அப்புறமா தான் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் இதை இல்லாம அறிவுபூர்வமா சிந்திச்சு அறிவுபூர்வமா நடந்திருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணேன்? அப்படின்ற கேள்வி நமக்குள்ளாகவே வரும். அப்போ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பயிற்சி செஞ்சுட்டு தான் வரோம், இருந்தாலும் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம படிச்ச அத்தனையும் நமக்குள்ள பதிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே உள்ள ஒரு கேள்வி. அதுக்கு பதில் நமக்கே தெரியும். ஆனா அந்த புக்லயே ஒரு சில விஷயங்கள் ஒரு முறைதான் படிச்சிருப்போம். அப்படி எல்லா நேரமும் ஞாபகத்துல இருக்கும். ஏன்னு பார்த்தா நம்ம அந்த இடத்துல மனமூன்றி படிச்சிருப்போம். அப்ப மனமூன்றி நம்ம செய்யக்கூடியது எந்த செயலா இருந்தாலும் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அது போலதான் நம்மோட பயிற்சிகளும். நம்ம பயிற்சி செய்யும் பொழுது நல்லா மனமொன்றி ஈடுபாட்டோட செய்யும் பொழுது அதனால நல்ல மாற்றத்தை நாம பார்க்க முடியும். புறமனமும் நடுமனமும் தனித்தனியா இயங்கும்போது கவனம் இருக்காது. ரெண்டும் ஒருங்கிணைந்து இயங்கணும்னா அதுக்கு நம்மோட தவங்கள் நமக்கு உதவி செய்யும். நல்லவரா இருந்தாலும் சரி, தீயவராக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள உயிராக இயங்குவது எதுன்னு பார்த்தோம்னா இந்த இறைநிலை தான். இறைநிலையை பொறுத்த வரையில இறைநிலைக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இறைநிலை உணர்த்தி கொண்டேதான் இருக்குது. அதை கேட்டு நடப்பவர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். அலட்சியம் செய்பவர்கள் வந்து துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. உள்ளுணர்வு தோன்றும் போதே நமக்கு பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்ட போது அப்போ அந்த பிரபஞ்ச தொடர்பு அப்படின்றது வந்து காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த தொடர்பு கிடைக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு ஈர்ப்பு ஆற்றல் இயல்பாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்மோட மனநிலை எப்படி இருக்கோ அதை சார்ந்துதான் இந்த உள்ளுணர்வும் தோன்றும். நமக்குள்ளாக எந்த அளவுக்கு நேர்மறை ஆற்றல் இருக்குதோ அதை பொறுத்துதான் நம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகளை நம்ம ஈர்த்து கொள்ள முடியும். நம்ம சார்ந்த நபர்களும் நம்மோட எண்ணங்களும் பார்த்தோம்னா நாம எந்த மாதிரியான தன்மையில இருக்கிறோம் அப்படின்றதுதான் தீர்மானிக்குது. இவ்வளவு விஷயம் தெரிந்த மனிதர்கள்கிட்ட பல முரண்பாடுகள் அது ஏன் ஏற்படுதுன்னா இறைநிலை தோன்றிய போது ஒவ்வொரு படியாக வந்தபோது ஏன் இறைநிலை தன்மாற்றம் பெற்றதுன்னு பார்த்தோம்னா அது வந்து தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் மாற்றம் பெற்றது. முதல்ல என்னாச்சு, விண்ணாக மாறுது. அப்போ தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியல. அப்புறம் பஞ்சபூதங்களாகுது, பிறகு ஜீவன்களானது. அப்போதும் அது தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியல. மனிதனான பிறகுதான் பல ஆண்டுகள் கழித்து மனிதர்கள் கிட்ட அந்த
தேடுதல், அந்த எது நிறைய கேள்விகள் எல்லாம் வந்த போது தன்னை அறிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் மனிதனுக்கு ஏற்பட்டு, அப்போ அதன் பிறகுதான் வந்து அந்த இரையாற்றல் வந்து தன்னையே அறிந்து கொண்டது. அப்போ மேன் இஸ் சொபஸ்டிகேட்டட் காட்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை விட மனிதன் ஒரு படி மேலானவன் சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுக்கு தன்னை பற்றி தெரியாது. ஆனா மனிதனுக்கு தன்னை பற்றியும் தெரியும், இறைவனை பற்றியும் தெரியும். இப்படி தெரிந்து கொண்ட மனிதன் ஏன் தவறு செய்யறான்? ஏன்னா அதுதான் அவனோட வினைப்பதிவு. அந்த பதிவுகளை சரியா புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தா நமக்குள்ளாக தோன்றக்கூடிய உள்ளுணர்வை நாம சரியா புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் நாம சிந்திக்க சிந்திக்க நமக்குள்ளாக ஓர் அர்ப்பணிப்பு உணர்வு வரும். எதை செய்தாலும் அந்த வேலையை விரும்பி செய்வோம். விரும்பி செய்யக்கூடிய வேலையில குறை தெரியாது. குறைகள் தெரியாத போது எப்பொழுதுமே அந்த உள்ளுணர்வு பற்றின ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும். நம்ம பற்றி நாம தெரிந்து கொள்ள படிக்க ஆரம்பிப்போம். சுவாமிஜி அதைத்தான் சொல்வாங்க, இன்ட்யூஷன் அப்படின்னு. வெளியில படிச்சோம்னா டியூஷன், உள்ளுக்குள்ள படிச்சோம்னா அதுக்கு பேர் இன்ட்யூஷன். அப்போ தன்னோட திறமைகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு அது தன்னை பற்றின உள் தேடுதல் மூலம் நம்ம தேடும்போது உள்ளுணர்வாக அவரவர்களுக்குள்ளாகவே அவர்களோட திறமைகள் வெளிப்படும். அப்போ இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷன் எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இந்த மாதிரி சிந்திக்க சிந்திக்க உள்ளுணர்வு அதிகமாகும். இந்த மாதிரி அதிகமாகும் பொழுது நமக்குள்ளாக அன்பும் கருணையும் இயல்பாகும். இந்த உள்ளுணர்வுன்றது விஞ்ஞானிகளுக்கும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்துள்ளது. நியூட்டனோட ஈர்ப்பு விதி, டார்வினோட பரிணாம கோட்பாடு எல்லாவற்றிலுமே அவர்களோட உள்ளுணர்வு பெரும் பங்கு வகித்தது. நமக்கு மேடம் மேரி கியூரி பத்தி நல்லா தெரியும் இல்லைங்களா? ஒரு முறை அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்கு வந்து அதுக்கு விடை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பத்தி ரொம்ப ஆழமா சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அவங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கவே இல்லை, ரிசல்ட் கிடைக்கவே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க அதை பத்தி சிந்திக்கிறாங்க, சோர்வடைந்து போறாங்க. அப்போ ரொம்ப சோர்வாயிட்டு, என்னடா இன்னும் நமக்கு இதுக்கான கரெக்டான ஆன்சர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோர்வா போய் படுத்து தூங்கிடுறாங்க. காலையிலயும் வந்து லேட்டா படுத்ததால ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, வேலை செய்யறவங்க கிட்ட, சமையல் பண்றவங்க கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கான ஆன்சரே கிடைக்கல, நான் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தேன், அப்புறமா தான் போய் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி சிந்தனையில என்ன பண்றாங்க, சரி எதுக்கும் நம்ம திரும்ப லேப்ல போய் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. அப்போ போய் பார்த்தாக்கா அவங்க எந்த இதுக்கு வந்து விடை தேடிட்டு இருந்தாங்க அது எல்லாமே ஒரு பேப்பர்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஆன்சருமே இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். வீட்டுல வேலை செய்யறவங்க, வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு கேக்குறாங்க, இது யார், நீங்க பண்ணதா, நீங்க போட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எல்லாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது அவர்களோட கையெழுத்து தான் அது எல்லாமே. அப்போ தூக்கத்துல அவங்க மனம் அமைதி நிலைக்கு சென்ற பிறகுது அவர்களோட உள்ளுணர்வு தான் அந்த சிக்கலான ஃபார்முலாவை வெளிப்படுத்திருக்கு, அதுக்கான ஆன்சரை வெளிப்படுத்திருக்கு. சோ உள்ளுணர்வுங்கிறது விஞ்ஞானிகளுக்கும் சரி, மெய்ஞானிகளுக்கும் சரி, தத்துவ ஞானிகளுக்கும் எல்லாருக்குமே தோன்றும். தன்னோட திறமை என்னன்னு தெரியாதவங்களுக்கும் தன் திறமையை தெரிந்து கொள்வதற்கும் அந்த உள்ளுணர்வு உதவி செய்யும். எப்படின்னா, தவமும் தற்சோதனையும் செய்யும் பொழுது அந்த உள்ளுணர்வு மூலமாக அவர்களோட திறமை அவர்களுக்குள்ளாகவே வெளிப்படும். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்குள்ளுமே இந்த உள்ளுணர்வுன்றது வெளிப்படும். நேர்மறை எண்ணம் உடையவங்களுக்கும், தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்ன்ற முயற்சியில உள்ளவங்களுக்கும், நடுநிலை எண்ணம் உள்ளவங்களுக்கும் இந்த உள்ளுணர்வு தோன்றும்னு சொல்றதை விட தோன்றத கவனிப்பார்கள்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சுவாமிஜி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, வந்து எது உள்ளுணர்வா வருதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த இரையாற்றல் தான் நமக்குள்ளாக இருந்து உள்ளுணர்வாக வெளிப்படுது. அந்த மாதிரியாக உள்ளுணர்வாக வெளிவந்த கவிதைகள் நிறைய இருக்கு. அதுல பர்டிகுலரா சுவாமிஜி வந்து அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்ற தலைப்புல 10 கவிதைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கவிதை பாருங்க. அதுல என்ன, இதுலயே சுவாமிஜியே கொடுக்குறாங்க பாருங்க. தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன்னு கொடுக்குறாங்க பாருங்க. அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன்,
அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனில் மிகச்சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்தின் அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆக எது நமக்குள்ளாக உள்ளுணர்வாக இருந்து வெளிப்படுது அப்படின்னா எல்லாம் அல்ல அந்த இறையாற்றல் தான் நமக்குள்ளாக உயிராகவும் இருந்து அதுதான் உள்ளுணர்வாகவும் வெளிப்படுது. ஆக இந்த உள்ளுணர்வை எல்லாருக்குள்ளும் வெளிப்பட்டாலும் அமைதி நிலையிலும் நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களுக்கும் அந்த உள்ளுணர்வை கவனிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தவறான எண்ணங்கள் உடையவர்களும் தவத்துல தன்னை பற்றின விளக்கங்கள் பெறும்பொழுது அந்த தவறான பாதையை விட்டு நேர்வழி செல்வதற்கும் இந்த உள்ளுணர்வு உதவி செய்யுது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். லிலியம்மா வாழ்க வளமுடன். அவங்க சொல்லும்போது வீடியோல பார்க்கல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா உங்களை அப்படியே பார்த்துட்டு இன்னைக்கு ஆலியார் ஜூம்ல அப்படி பாக்குறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வெளியே இருக்கேன், அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணவே யோசிச்சேன். இருந்தாலும் நீங்க பேசணும்னா அது உங்களை என்னுடைய கருத்தையாவது சொல்லணும் அப்படின்னு ரொம்ப தோணுச்சு. நன்றிம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா கேக்குதாம்மா? கேக்குதுமா, கேக்குது. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா. அதாவதுமா இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னு இல்ல, இது எனக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. இவர்களுக்கெல்லாம் உணர்வு தோன்றும், பொதுவா எல்லாருக்குமே தோன்றும்ங்கிறத அந்த விளக்குனீங்க. இப்ப மனம் 3 வகைப்படும், அதெல்லாம் நீங்க நல்லா சொன்னீங்க. மனம், மூளை, அறிவு, சுத்தவெளி, இறைவெளி எல்லாத்துக்குமே ஒரு கோடு இருக்குல்லம்மா, இல்லையாம்மா? எனக்கு தெரிஞ்சது எல்லாத்துலயுமே ஒரு கோடு நம்மள சுத்திட்டு வருது. நமக்கு சில சமயம் தெரியும், தெரியாது. அந்த கோட்டுல எதை அதிகமா உணர்வுகளுக்கு இந்த உணர்வு கிடைக்கும்? அதை நம்ம எனக்கு தெரியும். நான் ரொம்ப நம்ம இதெல்லாம் உணர்றோம் நானா நினைச்சுக்கிறேன். அப்படி கிடையாது, அப்படி இல்ல. இப்ப இந்த மனம், அறிவு, மூளை, சுத்தவெளி, அந்த இதுகள்ல இப்படி தவம், இதுல எதுல போகையில இந்த இறை உணர்வை நம்ம அதிகமா பெற முடியும்? நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க ரொம்ப நல்ல கேள்வி, சிறப்பான கேள்விமா. சுவாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, மனிதனோட 8 சிறப்பு இயக்கங்கள்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த 8 இயக்கங்களும் ஒருங்கிணைந்து நடக்கும் பொழுதுதான் அந்த மனிதன் அப்படின்றது முழுமை அடையுமா. நம்ம அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொன்னேன். அந்த மனம் அப்படின்றது உடல், உயிர், மனம், எண்ணம், அது மூளை, கருமையம் எல்லாமே இணைந்து இயங்கணுமா. உடல் கருவிகள் எல்லாமே இணைந்து இயங்கும் போதுதான் ஆனா அது வெளிப்படுறதையும் உணர்றதையும் நம்ம மனத்தின் மூலமாக மட்டும்தான் உணர முடியும். அப்போ மனம் அப்படின்றது சிறப்பா இருக்கும். அதுதான் மனம் தான் எல்லாத்துக்குமான விளைநிலம். மனசுல ஏற்படுற அந்த உணர்வுகளை வச்சு நம்ம எப்படி இருக்கோம்ங்கிறத நம்ம உணர முடியும். என்னமா அப்படிதானே சொல்றீங்க? மனதுல ஏற்படக்கூடிய உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்குமா. ஆமா, நம்மோட தன்மை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்மோட தன்மை தாங்க நம்மோட காந்த அலையா வெளிப்படும், அதாவது நம்மோட மனமா வெளிப்படும். அப்போ அந்த மனதை உயர்த்தி கொள்றதும் இல்ல தாழ்த்தி கொள்வதும் நம்ம கையில இருக்குமா. நன்றிம்மா, ரொம்ப சிறப்புமா. உங்களை பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிவி பவி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சக்தி பிரியா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லிலியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். லிலியம்மா வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு மேல்மேலும் சிறக்க எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்று வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக எஸ் வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. லெல்லியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க ஆஹ் வளமுடன். மிகவும் சிறப்பம்மா, சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. நீங்க வேற ஸ்கிரீன் டிஸ்பிளே எல்லாம் பண்ணி ரொம்ப 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 சிறப்பா இருந்துச்சு. வாழ்த்துதாம்மா நான் கூப்பிட்டேன். ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப தெளிவா திருப்பி ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்துச்சு மகரிஷியோட தத்துவங்கள்ல. சிறப்பம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைத்தும் குரு அருள்மா. நம்ம ஒரு கருவி மட்டும்தான், எல்லாம் குரு அருளாதம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பம்மா, கண்டிப்பாம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா இப்போ இந்த உள்ளுணர்வு வந்து இப்போ இன்ட்யூஷன் வந்து நமக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்கம்மா. அவங்க ஆழ் நிலையில ஒருத்தவங்களுக்கு வாழ்த்துனாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்த்து வந்து விரைவில் செயல்படுமாமா. இப்ப குழந்தை பிறக்கணும், திருமணம் நடக்கணும்னு ஒருத்தவங்களுக்கு நல்ல ஆழ் நிலையில இருந்து வாழ்றாங்க, இன்ட்யூஷன் வந்து வருது அவங்களுக்கு. அப்ப அந்த வாழ்த்துக்கு வந்து பயன் வந்து விரைவில் நடக்குமா அப்படின்றது என் கொஸ்டின்மா. ரெண்டு காரணம், ரெண்டு விஷயங்கள் இருக்குமா இதுல. அதாவது இப்ப நாம வாழ்த்துறோம், மனது அமைதி நிலையில இருந்து வாழ்த்தும் போது அது வந்து யாரை நினைச்சு வாழ்த்துறீங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகும். அவங்க ரிசீவ் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களாம்மா, அவங்களோட தன்மையை பொறுத்தாம அது செயலுக்கு வரதோட அந்த நேரம் காலம் ஒத்து வரும். இப்ப ரிசீவ் பண்றவங்களும் இந்த மாதிரி அமைதி நிலையில இருந்து சீக்கிரம் ரிசீவ் பண்ணிட்டாங்களா செயல் விரைவுல வந்துடும். அப்போ ரிசீவ் பண்றவங்களோட மனநிலை இருக்கு இல்லைங்களாம்மா, அதை பொறுத்தும் இந்த செயலுக்கான செயல் அண்ட் விளைவு காலம் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. வாழ்க வளமுடன். மியூட் பண்ணிட்டாங்கம்மா. அவங்களுக்கு இன்னும் தெளிவா வேணும்னா கேளுங்கம்மா, இன்னும் ஏதாச்சும் விளக்கம் வேணுமா. வாழ்க வளமுடன் உமையாள் அம்மா. வாழ்க வளமுடன். மியூட் பண்ண பேசுங்கம்மா. உங்களுக்கு அதான்மா நான் எங்க ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்டாங்கம்மா. நல்லா நான் ப்ரேயர் பண்ணிட்டேம்மா, உடனே அவங்களுக்கு நடந்துருச்சு. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன்மா. அவங்களுக்கு உடனே நடந்துச்சு. நீங்களும் வந்து மனம் அமைதி நிலையில இருந்து வாழ்த்திருக்கீங்க, அவங்க ரிசீவ் பண்ணவங்களும் அமைதி நிலையில இருந்து ரிசீவ் பண்றதால அந்த செயல் வந்து உடனடியாக வந்திருக்குமா, வந்து அதனோட விளைவு உடனடியா தெரிஞ்சிருக்குது. இப்ப சப்போஸ் ரிசீவ் பண்றவங்களோட மனநிலையில மாற்றம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ அதற்கு ஏற்றாற்பட அந்த காலம் நீடிப்போ இல்ல காலம் வந்து விரைவிலையோ வருவதற்கான மாற்றங்கள் வந்து நிறைய இருக்குமா. அது பதிவுகள் காரணமா இருக்குமாமா அவங்களுக்கு. ஆனா வந்து நீங்க எதை நினைச்சு தொடர்ந்து ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உள்ளுணர்வாக உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக அமுதா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அமுதா அம்மா வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நன்றி. அவ்வளவு எல்லா ஸ்லைட்ஸ் நீட்டா போட்டு கிளியரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அம்மா. எனக்கு ஒரே ஒரு பொதுவான கேள்வி மனசுல இருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ என்னோட என் கோ-பிரதர் அவங்களோட அவங்க சொந்த அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி அவங்கள நம்ம என்ன மாதிரி சொன்னா அவங்க கிட்ட அது எதா எடுத்துக்கிறதுமா. ஏன்னா அவங்க அந்த கிரீஃப்ல இருக்காங்க, ரொம்ப அந்த வருத்தத்துல இருக்காரு அவரு. அது நான் வந்து நமக்கு தெரிஞ்சதை சொன்னா கூட அவங்க நான் அது எப்படி நம்ம உண்மையை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. எப்படி ஒரு கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இப்ப நீங்க எதை சொன்னாலும் அவங்களோட மனநிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்காதுங்க. ஏன்னா அவங்க அந்த வருத்தம் அப்படின்னு சொல்றது உணர்ச்சி வசப்பட்ட நிலை தானே. நம்ம வந்து ஜென்ரலா என்ன இப்போ கவலை கோபத்தை தான் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வருத்தம் கவலை அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலை தான். அப்போ இந்த மாதிரியான நேரத்துல வந்து நம்ம போயிட்டு யதார்த்தத்தெல்லாம் எடுத்து சொல்லவே முடியாது.
இது ஆக்சுவலி பார்க்கும்போது வாழ்க்கைனா என்னங்க, நமக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த இதுதான் வந்து வாழ்க்கையா இருக்குது. அது மட்டும் இல்லாம சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, எதுக்கு பிறந்திருக்கோம், இறக்கறதுக்கு தான் பிறந்திருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான உண்மைகள்ல நாமே வந்து எப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நெருங்கின உறவுகளோட இழப்பு அப்படின்னும் போது அந்த நேரம் நம்ம எவ்வளவு விளக்கம் கிடைச்சிருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு அந்த விளக்கத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். நாமே எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வருவோம். ஆனா நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் தடுமாறிட்டது. அதுதான் வந்து பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில போராட்டம் தான், நடக்கிற போராட்டம் தான் மனிதனோட வாழ்க்கையா இருக்குது. அதனால இந்த நேரம் நீங்க வந்து கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு வேற மாதிரியான ஆறுதல்கள் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களோட எப்படி காலம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மருந்தா இருக்கும். கொஞ்ச காலம் ஆன பிறகு நீங்க இந்த உண்மையை விளக்கலாம். இது வந்து இது ஏன்னா அந்த எந்த ஒரு தோற்ற பொருள் எதுவா இருந்தாலும் ஒரு தோற்றம் இருந்தா அதுக்கு கண்டிப்பா மறைவுன்றது கண்டிப்பா இருக்குதானே செய்யும். அதனால வந்து அதை வந்து உடனே சொல்லும் போது அவங்க ஏத்துக்க மாட்டாங்கதான். அதனால இந்த நேரம் நம்ம கொஞ்சம் அமைதியை கடைபிடிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி இந்த சாப்பிட வச்சு அந்த மாதிரிதான் அவங்களை கொஞ்சம் தூங்க வச்சு அந்த மாதிரி தான் செய்துட்டு ஒரு மாசம் அந்த பிறகுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும். நிறைய பேர் எவ்வளவு நாளான பிறகு அந்த இழப்பு வந்து அந்த துக்கம் தாங்க முடியாம அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாண்டிங் அந்த அளவுக்கு இருந்திருக்கு இல்லைங்களா. அவங்கள படிப்படியா தவத்து கொண்டு வந்துருங்க. இந்த நம்ம பயிற்சிகளை கொடுக்கும்போது அவங்களுக்கான மாற்றங்களும் அந்த புரிதலும் கொஞ்சம் சீக்கிரத்துல கிடைக்கும். மிக மிக சிறப்பான பதில் அம்மா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா அவர்களை தொடர்ந்து ராமநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களோட ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன்மா. ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. இல்லம்மா, ஒரு கெட்ட நிகழ்வு நடந்தது. ஆனா மனது வந்து அது தப்புன்னு தெரிஞ்சா கூட அந்த நிகழ்வு வந்து அதுல விட்டு வெளியே வரவே மாட்டோம், அங்கேயே சுத்திட்டு இருக்கு. இதனால ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகுது. அதான் மனம் வந்து அந்த வரினஸ் அதுலயே இருந்துட்டே இருக்கேம்மா. நம்மளுக்கு தெரியுது இப்படி வந்தாலும் மனம் வந்து என்ன பண்ணுதுமா, அது இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோன்னு தோணுட்டே இருக்கேம்மா. அதாம்மா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அது கொஞ்சம் சொல்யூஷன் மேல்பதி எப்படி கொடுப்போம். ஆமாங்க ஐயா, நீங்க அந்த மேபி நீங்க அந்த நிகழ்ச்சி அதனோட தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்திருக்குது. அதனால அந்த தாக்கத்துக்கு அதனோட வெளிப்பாடு அதிகமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அதை பத்தி திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ அதை நீங்களே சொல்றீங்க, அது தேவையற்ற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்றீங்க இல்லைங்களா. அப்போ தேவையற்ற நிகழ்ச்சின்னும் போது அதை பற்றி நீங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்களோ அது அடுத்தடுத்து அந்த பதிவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு மாறாக இன்னும் வேறு சுவாமிஜி சொல்றாங்கல்ல, ஒரு எண்ணத்துக்கு காவலா நம்ம இன்னொரு எண்ணத்தை தான் வைக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப இதுவுமே இதை நீங்க நினைக்கிறீங்கன்னா அது ஒரு எண்ணமா தான் இருக்கு. நீங்க அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம், அதை விட சிறப்பா வேற ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி யோசிக்கலாம். இல்ல உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா பாடல்களே பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து நிறைய வந்து சித்தர்களோட பாடல்கள்லாம் கண்ணதாசன் வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம அடிக்கடி ஞாபகத்தை வச்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்காரு இல்லைங்களா. உனக்கும் கீழே உள்ளதோடி எண்ணி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்ற அந்த வரிகள்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு தானா காதுல வந்து விழுந்தாலுமே வந்து நமக்கு ஒரு அதை கொஞ்சம் யோசிக்க சொல்லும், சிந்திக்க சொல்லும் இல்லைங்களா. நாமதான் வந்து மாத்தணும். அது தேவையற்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக நாம அந்த எண்ணம் வரும்போதே உடனுக்குடனே அதுக்கு மாற்று செயல் நம்ம செய்யணும். அப்படி எதுவுமே செய்ய முடியலன்னா கையில நம்ம எல்லாருமே மொபைல் வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு பிடிச்ச பாட்டு நீங்க கேக்குறீங்க அப்படிங்கும்போது, இல்ல நம்ம சுவாமிஜி இருக்கு இல்லைங்களா 2000 கவிதைகள், அதுல எவ்வளவு அழகா பாடி இருக்காங்க இல்லைங்களா. நிறைய கமலவேணி அம்மா, நிரஞ்சினி, நிலோஜினி நித்யா, அந்த மாதிரி நிறைய பேர், ஜெயந்தி அம்மா, அவங்க எல்லாம் பாடினதெல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கு. நீங்க அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மனநிலையில மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி செயல்களை மாற்றும் பொழுது அந்த எண்ணம் வந்த உடனே ஓகே நம்ம இதை செய்யணும் அப்படின்ற அதற்கான மாற்று எண்ணமும் கூடவே வரும். சோ நாம தாங்க ஐயா அதை முயற்சி பண்ணிதான் மாத்தணும். கண்டிப்பாக அது போது அதை தவிர்க்கிறது தான் நல்லது.
அதற்கு வந்து நீ பாட்டு கேட்கலாம். இல்ல கண்ணதாசன் பாட்டுல எவ்வளவு இருக்கு இல்லையா, பட்டினத்தாரோட பாடல எளிமைப்படுத்தி ஒரு சினிமா பாட்டை கொடுத்திருக்காரு. அதனால நீங்க அதையும் கேட்டு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றி. சிறப்புமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக எஸ் ராஜராஜன் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் மாமா. வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து ராஜராஜன் பேசுறாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது, சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை மேடம். இப்போ வந்து அகத்தவம் செய்து தவம் செய்து உடற்பயிற்சி செய்து எண்ணங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி நிறைய எண்ணங்களை கம்மி பண்ணியாச்சு. ஆனா அப்படி நம்ம எண்ணங்களை வந்து ஆராய்ந்து எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது ஏதாவது ஒரு எண்ணம் வரும்போது அந்த இது முடிவுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அதே சிந்தனையாவே இருக்கு. ஒரு 2-3 நாள் அப்படி இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு வரும்போது தான் அந்த எண்ணம் நம்மளை விட்டு போகுது. ஆக்சுவலா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் தோணுது. ஆக்சுவலா எண்ணங்கள் ரொம்ப குறைந்து போகும்போது நமக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்கு மேடம்? ஆக்சுவலி ஐயா, நீங்க வந்து எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றீங்க. சுவாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது வந்து எண்ணத்தை அறியணுமாங்கண்டி அதை வந்து இது பண்ண கட்டுப்படுத்த முடிஞ்சா அது இன்னும் அதிகமாயிட்டே தான் வரும். நீங்க என்ன பண்ணும், எண்ணத்தை வந்து அறியறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இப்ப நீங்க ஏதாவது இப்ப தொடர்ந்து அதை பத்தி சிந்திக்கிறீங்கன்னா அப்ப ஏதோ ஒரு உங்களுக்கு இது சரியா தவறா, இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நீங்க எடுத்துக்க போறீங்க, இல்ல செயல் செய்ய போறீங்க, அது செய்யலாமா வேணாமா அதை சார்ந்ததா இருக்குதுன்னு போது அதுக்கு தேவையான தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறது நல்லதா இருக்கும் இல்லைங்களா? பட் எதை மென்ஷன் பண்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. பட் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ, இல்ல ஏதாவது ஒரு செலவு, இப்போ ஒரு வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ண போறீங்க, இல்ல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கணும், இல்ல ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின் போது அதை சார்ந்த எண்ணங்கள் கண்டிப்பா வந்துட்டு தானே இருக்கும். நம்ம எப்படி சிறப்பா செய்யலாம், எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா ஐயா? அப்போ நீங்க வந்து எது மென்ஷன், அப்ப தேவையற்றது அப்படின்னும் போது அது தேவையில்லாத ஒரு செயல்னா அது உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்ப அதை பற்றி சிந்திக்க அதுக்கு வந்து என்ன பண்ண மாற்று எண்ணம் தான் அதுல இருந்து மாற்று கொள்றோம். அந்த போகக்கூடிய பாதையில இருந்து நம்ம மனதை மாத்தணும் அப்படின்னா நாம தான் மேல் பதிவாக வேற ஒரு எண்ணத்தை போடணும் ஐயா. சரிங்கம்மா. அதான் எண்ணத்தை சொன்ன மாதிரி பாட்டுக்கு எண்ணத்தை ஆராய்ந்து பண்ணி என்ன முடிவு நமக்கு தெரிஞ்ச பிறகு கூட அதை வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து ஆட்டோமேஷன் படி ஃப்ரீக்வெண்டா நம்ம பதிய வச்சா கூட ஆள் மனது அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டேங்குது. அது வந்து நம்ம மாத்தி தொடர்ந்து நம்ம தவத்துல வந்து உறுதி கொடுக்கணுங்க ஐயா, சங்கல்பம் ஏத்துக்கணும். சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எண்ணத்தோட இயல்பு என்ன, நல்ல எண்ணமா தீய எண்ணமா, அப்ப அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து நாம தான் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். எண்ணத்தை நாம தான் ஆராய்ச்சி பண்ணணும். எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே தோன்றும் எண்ணம் தானாக தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி பண்ண அந்த கவியிலே கடைசியா சொல்லுவாங்க, தோன்றும் எண்ணம் நற்பயனாய் விளங்கும் அப்படின்னு மாறும் சொல்வாரு. அப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க ஐயா. நீங்க வந்து தேவையற்ற எண்ணம் அப்படின்னும் போது கண்டிப்பாக மாற்று எண்ணம் தான் அதுக்கு வந்து உதவி செய்யும். சரிங்க, மிக்க மிக்க நன்றிமா. உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து அமுதாமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அமுதாமா, மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன்மா. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நான் கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருக்கும் விட கிடைச்சிட்டு, எனக்கு அதனாலதான் லேட்டா கிடைச்சிட்டு நினைக்கிறேன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக இருந்தது. நீங்க இதே மாதிரி தொகுப்பாளரா இருந்து இந்த ஜூம்ல வந்து பேசுறதுக்கு அந்த இரையாற்றல் எந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அதுவும் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த குரு வந்து எந்த அளவுக்கு உங்களை உயர்த்திருக்காருன்னு பாத்துங்க. அதே மாதிரி நிறைய ஆட்களையும் நீங்க
பண்ணி அவங்களும் அந்த ஜூம்ல பேசுறாங்க. அப்பனா எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குமா. ரொம்ப அந்த எவ்வளவு தூரம் உங்க உணர்வு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு ரொம்ப ஏதோ யாரும் இல்லாத டாபிக், அதை உள்ளுணர்வு பத்தி பேசுனீங்க. நீங்க சொன்னது எல்லாமே அது உண்மைதாம்மா. ஆனா நம்ம செய்யறோம். நான் எனக்கு தெரிஞ்ச மகரிஷி சொன்னது நம்ம எல்லாமே செய்யறோம். சில டைம்ல நம்ம உடற்பயிற்சி செஞ்சு ரிலாக்ஸேஷன் பண்ணக்குள்ளேயே நம்ம எவ்வளவு தூரம் ஒர்க்கு அதிகமா பண்ணியிருந்தாலும் ரிலாக்ஸேஷன் செய்யக்குள்ளேயே அந்த உள்ளுணர்வு கரெக்டா நம்மளுக்கு எடுத்துக்காட்டுது. நம்ம இப்போ கஷ்டமா எவ்வளவு தூரம் முன்னால் அதிகமா வேலை செஞ்சாலும் அந்த உடற்பயிற்சி ரிலாக்ஸேஷன் போகக்குள்ள அந்த உள்ளுணர்வு கரெக்டா நம்மளுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட கரெக்டா எடுத்து காமிக்குது. அதே மாதிரி அந்த அடிமனம் அந்த ஒர்க் பண்றது நீங்க சொன்னீங்க, அது உண்மை. அவ்வளவு தூரம் அந்த நேரடியா நம்ம உடல் ஃபுல்லா அந்த ஜீவகாந்தம் தான் ரொட்டேட் ஆகுது. அந்த ஜீவகாந்தம் அந்த அடிமனம் ஆக்டிவேட் பண்ணக்குள்ள அந்த இறைநிலையோட லிங்க் பண்ணக்குள்ள அந்த அது சொல்றது உண்மையாவே கரெக்டா 100% நம்மளுக்கு உண்மையாதான் அது நடக்குது. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகரிஷி எந்த அளவுக்கு அதை நுணுகி ஆராய்ந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கான்ட்டு ரொம்ப இன்பமா இருக்குமா. சில டைம்ல என்ன பண்ணுது, அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்க, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா சிலவங்களுக்கு இவங்களுக்குள்ளே அந்த ஆசிரியருக்குள்ளே அவங்க இது மாதிரி அந்த பாவனைகள் ஏற்பாடா என்னன்னு தெரியல, அவங்க மேல சில டைம் அந்த உள்ளுணர்வு என்ன பண்ணுது, இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் அந்த கர்ம வினைய அந்த ஒரு கெடுதலான இதை செயல் எடுத்து போய் காட்டுது நம்மளுக்கு அந்த காட்டுக்குள்ள. அது இன்னும் நம்ம எப்படி அவங்கள இன்னும் நல்ல பிளஸ் பண்ணி அவங்கள திருத்தலாமாம்மா. அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி இந்த உள்ளுணர்வை இன்னும் நம்ம அதிகப்படுத்தி நம்ம இன்னும் உணர்றதுக்கு இன்னும் என்னென்ன வழிகள் செய்யலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. மற்றவங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அது உள்ளுணர்வா தோன்றுது அப்படின்னும் போது அவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன காஷன் கொடுக்கலாம். அவங்க அதை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்றது அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நீங்க அப்போ எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அது எந்த நேரத்துல சொல்றோன்றதும் இருக்குது. அடுத்து இன்னொரு விஷயம், மற்றவங்களை திருத்துறது நம்ம வேலை இல்லைங்க ஐயா. சுவாமி சொல்லுவாங்க, மற்றவங்களை நம்ம திருத்த போனோம்னா அங்க வருத்தம் தான் வரும், நம்ம திருத்தம்ன்றது நமக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க யாருக்கு இது பண்றீங்களோ அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கான உறவு, அந்த காலம், அது எல்லாத்தையுமே நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நீங்க அவங்க கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா, எப்போ சொல்லணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உள்ளுணர்வு இன்னும் அதிகமா தோன்றணும் அப்படின்னாக்கா நீங்க இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பா இந்த புறமனம் அடிமனம் இணைந்து இயங்குவது அப்படின்னா அதுக்கு நடுமனம் இணைப்பா இருக்குது. அது மூன்றும் ஒன்றிணைந்து இயங்கும் போது நமக்கு உள்ளுணர்வுகள் வெளிப்படும் சொல்றதை விட, நான் சொன்ன மாதிரி அது வெளிப்படும்ன்றதை விட தோன்றிக்கிட்டே இருக்குது. அதை கவனிக்கக்கூடிய மனநிலை நமக்கு வரும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மனது அமைதி நிலையில இருக்கோ அப்போ நம்ம அதை கவனிக்க ஆரம்பிப்போம். எப்ப நம்ம மனது அமைதிக்கு வருவோம்? தவம் செய்யும் போது. தவமுறையும் அறநெறியும் பற்ற தற்கென்று தன்முனைப்பு குன்றி போகும்னு சொல்றாரு சுவாமிஜி. அப்போ நமக்குள்ளாக நம்ம அந்த தவமுறையும் ஃபாலோ பண்ணி நம்ம அறநெறி வாழ்க்கை அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்குள்ளாக அந்த தன்முனைப்பு, ஆணவம் கண்மம் மாயை அது குறைய நம்ம அந்த இறைநிலை நோக்கின பயணத்துல முன்னேறோம். அமைதி நிலை நமக்கு கிடைக்கும். அப்போ அமைதி நிலை எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ, அது நிலைச்சு இருக்குதோ, அந்த அளவுக்கு நமக்கு உள்ளுணர்வு அதிகமா நம்ம உணர்ற உள்ளுணர்வை நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஓகேம்மா, ரொம்ப சிறப்புமா, மிக்க மகிழ்ச்சி அம்மா. விளையாட்டுகளுக்கும் குருவாட்டலுக்கும் நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான விளக்கங்கள் அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்கள், இன்றைய தலைப்பை ஒட்டி அம்மாவிடம் வேறு ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்ததும்மா. அம்மா, இப்ப என்னுடைய மனைவியா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப எப்படி ஃபிளெக்சிபிளா இருக்கணுமோ எல்லா விதமாகவும் பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. பட் இப்போ என்னோட மனைவியோடைய வீட்டில்
பாத்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரிகள் அக்காவும் தங்கையும் 1 வருடத்துக்குள்ள சரியான மருத்துவமோ என்ன காரணத்தினால தெரியல தவறிட்டாங்க. இப்ப அதோட இழப்பு வந்து அவங்களால தாங்க முடியல. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்காக ஏன் இப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மன அழுத்தங்கள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி நான் என்னோட குடும்பத்துக்கு பிஃபோர் மேரேஜ் முன்னாடி சரி இப்பயும் சரி சில ஏர்னிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். எல்லாம் வீட்டுக்காக எல்லாம் செய்கிறோம். பட் அவங்க வந்து அந்த அதாவது புது சொத்து அந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இருந்தாலும் உனக்கு பிறந்த பிறகுதான் அதோட இதை உங்களுக்கு இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியப்படுத்தாம ஒரு சில விஷயங்கள் செஞ்சிடுறாங்க. அப்ப அப்படி செய்யறப்ப அது அதோட மன தாக்கம் வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசு அழுத்தமா இருக்குமா. அது ஏன்னா நம்ம தானே ஃபேமிலிக்கு சம்பாரிச்சு கொடுக்குறோம், எல்லாம் செய்யறோம் பண்றோம். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய பெண் எப்படி இருப்பான்னு நினைச்சு அவங்க அப்படி ஒரு விஷயங்கள் செய்யறாங்களே, அது நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி வந்து நம்மளுடைய என்ன சொல்றது கடமையாகவும் நம்ம எல்லாவும் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் பிஃபோரா இப்படி செய்யறவொன்னு எனக்கும் அந்த மன அழுத்தங்கள் இருக்குமா. 2 பேருக்கும் அந்த மன அழுத்தங்களை வந்து எப்படி தவிர்க்கிறது, இதனால உடல் உபாதைகள் 2 பேருக்குமே வருது. குழந்தை இஷ்யூஸ் எப்படி இது பண்றது, இதை எப்படிமா நான் தவிர்க்கிறது, என்ன பண்றதுமா. ரொம்ப இது வந்து என்ன சொல்றது, நானா இருக்கட்டும் என் மனைவியா இருக்கட்டும் அவங்க குடும்பத்துக்கு அவ்வளோ அஃபெக்ஷனா தான் இருக்கும். பட் எந்த ஒரு இதையும் எதிர்ப்போ நாங்கள் கிடையாது, ஃப்ளெக்சிபிளா தான் இருக்கோம். பட் எங்க 2 பேருக்கும் இப்படி நடக்க காரணம் என்னம்மா, அதை எப்படி நாங்க தவிர்த்துக்கிறது, இது எனக்கு ஒன்றும் புரியலம்மா, கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கண்டிப்பா இது வந்து என்ன சொல்றது பார்க்கும்போது பதிவுகளோட வெளிப்பாடு தான். வந்து நம்ம வந்து என்னதான் இப்போ நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஒரு இப்ப குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை வந்து 6 காரணங்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த குழந்தையோட செயல்கள் எண்ணங்கள் தோன்றுவதற்கு 6 காரணங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு கருவை சுமக்கும் பொழுதும் ஒவ்வொரு கருவை சுமக்கும் போதும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவுகள், அந்த எண்ணங்கள், அப்புறம் இயற்கை காரணம் 3 செயற்கை காரணம் 3 இருக்கு இல்லையா. அது எல்லாமே வந்து நம்மோட பதிவுகளா வருது, சஞ்சிதமாக வருது. அப்போ நாமக்கு வந்து அந்த மாதிரி அமையுது அப்படின்னும் போது மேபி நாம அந்த கருவுல இருக்கும்பொழுது அம்மாவோட நல்ல எண்ணங்கள் நமக்கு நல்ல எண்ணங்களா வந்திருக்குது. நாம வந்து நம்ம நல்ல குணங்களாக அதை நம்ம வெளிப்படுத்தி நல்லதே செஞ்சுட்டு இருந்தாலும் மற்றவர்கள் நமக்கு வந்து துன்பங்களை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மோட கர்மா கழியுதுன்னு தாங்கய்யா நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது தாங்கிக்கூடிய மனநிலைகள் வரணும் இல்லம்மா. இப்ப 2 பேருமே ஃபேமிலிக்காக என்ன சொல்றது லேட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். அப்படி இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு அவ்வளோ தேவைன்னு 2 பேர் குடும்பத்திலையும் நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் பட் அவங்க சைட்ல ஒரு மாதிரி மனைவிக்கு துன்புறுத்துற இது ஏன்னா என் சைட்ல இந்த மாதிரி இப்படி பண்றப்ப இது நடக்க காரணம் நம்ம 2 பேரும் ஒரே பேரா வேற அமைஞ்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதலான ஒரு விஷயங்கள் சொல்லிக்க முடியலமா. அது இதை எப்படி கியூர் பண்றது, என்ன எந்த சூழல்ல எங்க சரி பண்ணிக்கிறதுனே தெரியலமா. இதனால வந்து உடல் சம்பந்தப்பட்ட ஒரு என்ன சொல்ற நோய்கள் அதனால இப்ப ஏற்படக்கூடிய துன்பங்கள் அதிகமா இருக்குமா. கண்டிப்பா கண்டிப்பா மனசு பாதிக்கும் போது உடல் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படுதான் செய்யும். பட் உங்களுக்கு இப்ப அந்த விளைவு கஷ்டம், சொல்லுங்க. மன அழுத்தங்கள் அதிகமா இருக்குமா. ஆமாங்க. அப்போ உங்களுக்கு மன அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து இந்த நமக்கு அது வந்து நம்ம அந்த மனத அழுத்தத்துல இருந்து வெளிவடுறதுக்கு நமக்கு இந்த தற்சோதனை தவம் தான் உதவி பண்ணும். மனதை உறுதிப்படுத்துறதுக்கு, மனதோட ஆற்றலை அதிகப்படுத்தணும்னா நம்ம வந்து தவம் பண்றதை அதிகப்படுத்தணும். நீங்க பஞ்சபூத நவகிரக தவம் டெய்லி டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் டெய்லி பண்ணுங்க. மற்ற தவங்கள் நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா காலையில துரியாதீதம் பண்ணுவீங்க இல்லைங்களா, 9 பண்ணுவீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், கூடவே வந்து ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுங்க. இந்த கோள்களோட தாக்கத்தினாலேயே வரக்கூடிய அந்த பாதிப்புகள்ல இருந்தோ இல்ல அதுக்கு இருந்து வரக்கூடிய நல்லவைகளை நம்ம அதிகமா ஈர்த்து கொள்வதற்கு அந்த பஞ்சபூத நவகிரக தவம் நமக்கு உதவியா இருக்கும். மன உறுதியை கொடுக்கணும்னா கண்டிப்பாக இது வந்து தவத்தினால தாங்க முடியும். அப்புறம் வந்து மற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்றது ஈஸி, ஏன்னா நாம சொல்லிடலாம் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அதனால நீங்க வந்து ஆறுதலுக்காக வந்து நிறைய தவம் பண்ணுங்க, இல்ல கோவிலுக்கு போங்க, இல்ல வேற நிறைய
உங்க பக்கத்துல இருக்க பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க இன்னுமே ஆலோசனை இன்னும் எப்படி எல்லாம் வந்து இந்த தினசரி வாழ்க்கையில எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும்னு கேட்டு அதுல உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுதா பாருங்க, மன அமைதி கிடைக்குதா பாருங்க. பட் தவம் செய்யற நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மன ஆற்றலை அதிகம் கொடுக்கும். நமக்கு தாங்கிக்கிற சக்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எது இருந்தாலும் வந்து நம்ம வந்து அந்த பாதிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். நம்மளோட தாங்கும் திறன் கம்மியா இருக்குதுன்னு போது சின்ன பாதிப்பும் பெரிய அளவுல தெரியும். அப்ப நம்ம தாங்கும் திறனை இங்க நம்ம அதிகப்படுத்திக்குவோம் முதல்ல. அதுக்கப்புறமா தான் வந்து மற்றதை வந்து இது பண்ண அந்த தாங்கும் திறனை கொடுக்கறது நம்மளோட தவம் தாங்க கொடுக்கும். சரிங்கம்மா. ரொம்ப என்ன வேணா நம்ம பதில் சொல்லும் போது இப்படி அப்படி சொல்லிடலாம். பட் கண்டிப்பா அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, நானா இருக்கட்டும் என் மனைவியா இருக்கட்டும் அவங்கவுங்க குடும்பத்தார்ல ஒரு ஒரு மனக்கசந்து கூட நாங்க நடந்துக்க மாட்டோம். அப்படி ஒரு சரி இவங்க தானே, யாரு கூட பிறந்தவங்க தானே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணங்கள் தான் எங்க 2 பேருக்குமே அது இருக்குதே ஒழிய, பட் அவங்க வந்து அதை ஒரு சாதகமா எடுத்து சரி என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனப்பான்மை போறது வந்து சில ஒரு நேரம் கேட்கறாங்க ஒரு நேரம் இப்படியே போகிறதுனால அது ரொம்ப எங்களே திருப்பி அது அழுத்தங்களா மாறுதுமா. அது வாழ்த்துக்கிட்டே வாங்க ஐயா, வாழ்த்துங்க ஐயா. நீங்க எப்பெல்லாம் டைம் இருக்கும் பஸ்ல போறீங்க இல்லைங்கன்னா அப்பெல்லாம் கூட நீங்க வாழ்த்திக்கிட்டே வாங்க. வாழ்த்துற நேரத்தை அதிகம் பண்ணுங்க. சரிங்கம்மா. எங்க 2 பேர் சொல்லி கொஞ்சம் வாழ்த்துங்கம்மா. அவங்கள முதல்ல ஒரு 5 பேர் எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல அவங்கள வாழ்த்த ஆரம்பிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசம் முதல்ல அந்த 5 பேர் அப்படி நீங்க ஒவ்வொருத்தரா வாழ்த்திக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதுல ஓரளவுக்கு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். அது மாதிரி தவம் பண்ற நேரத்தை அதிகம் பண்ணிக்கோங்க. சரிங்கம்மா. எங்க 2 பேர் சொல்லி கொஞ்சம் வாழ்த்துங்கம்மா. லக்ஷ்மணன் காந்திமதி கொஞ்சம் பேர் சொல்லி வாழ்த்துங்கம்மா. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா வாழ்த்துறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து கிரிஜா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் ஜென்ரலா ஒரு கொஸ்டின்மா. இப்ப மன்றத்துக்கு அங்கெல்லாம் போனா மௌனம் வந்து நம்ம பயிற்சி மூலம் அது தவம்லாம் எடுக்கிறாங்க, சசங்கம் கேட்கிறோம். ஆனா நான் வீட்டுல இருந்தபடியே நான் மௌனம் எப்படி எடுத்துக்கிறது? இப்ப எனக்கு 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் எனக்கு நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் எப்படி எடுக்கணும்? அதாவது தவமும் எடுத்து செய்யணுமா? இல்ல ஏன்னா பேராசிரியர்கள் சொல்றீங்க, அதாவது நாங்க மன்றத்துல எடுக்கிற மௌனம் வந்து பயிற்சி தான். நீங்க உட்கார்ந்து செய்யறது ஒரு மௌனமா செய்யணும்னு சொல்றாங்க. எப்படி நான் வந்து வீட்டுல எடுக்கிறது? தவம்லாம் எடுக்கணுமா? எப்படி சசாங்கம் அதெல்லாம் கேட்கணுமா? எப்படி செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நீங்க 3 அகத்தாய் முடிச்சிருப்பீங்க இல்லைங்களாம்மா? ஆமாமா எம்எஸ்சி முடிச்சிருக்கேம்மா அகத்தாயும். நல்லதுமா. இப்போ நீங்க வீட்டுல உங்களுக்கு டைம் இருக்குது, அந்த என்னைக்காவது ஒரு நாள் குறிப்பிடுறீங்க 10 மணில இருந்து 4 மணி செய்யலாம்னு நினைக்கிறேமா. ஆனா அது எப்படி செய்யலான்னு தான் அதுதாம்மா. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முடிந்த வரையில உங்களோட அந்த சோசியல் மீடியா மூலமாக வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு முதல்ல நீங்க ஒரு இது சொல்லிடுங்க. நீங்க இன்னைக்கு போன் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணீங்க இல்லைங்களா, ஆரம்பத்துல என்ன பண்ணலாம், உட்கார்ந்து ஒரு தவம் துரியாதீத தவம் நல்லா பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ வந்து ஏதாவது ஒரு தலைப்புல வந்து நீங்க வந்து கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணலாம். உங்களை நீங்க அகத்தாய் விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த மாதிரியான உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அப்போ அது எதனால வந்தது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், வந்தது வந்தாச்சு. அப்ப அதுக்கு அடுத்து நான் அதுக்கு தீர்வு எது நமக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னும் போது அதுக்கேற்ற தீர்வு வந்து நம்ம நாடி போகலாம். சந்திராம்மா வந்து ஐயா அந்த லக்ஷ்மணன் காந்திமதி அவங்க முன்னாடி பேசினாங்க இல்லையா, தயவு செஞ்சு அவங்க ஜானகிராமன் ஐயா வந்து பெஸ்ட் நம்மளோட மனவளக்கலை பேராசிரியர், நல்ல சோசியல் ஒர்க்கர் அண்டு நல ஆலோசகர். அவரோட போன் நம்பர் போட்டிருக்காங்க, அதை எடுத்துக்கிட்டு அவரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அம்மா ஞாபகப்படுத்துறதுக்கு மிக்க நன்றிகள் அம்மா. சந்திரம்மா நன்றிம்மா. அடுத்து நாம இங்க வரலாம். இப்போ நீங்க வந்து அதுதாம்மா உங்களுக்கு வந்து அப்படி இல்ல, இத குடும்பத்துல வந்து இப்போ பிள்ளை நல்லா படிக்கணும்னு நீங்க ஆசை, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், யாருக்கும் இருக்காது. ஆனா படிக்க பிள்ளைங்க தான் படிக்க போறாங்க. அப்ப என்ன பண்றா, அந்த குழந்தைகிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்ப பேசணும், அந்த அடுத்த இது வந்து நம்ம நிதானமா முதல்ல நமக்குள்ள நாம கொண்டு வரணும். கண்டிப்பா. ஆமாமா.
அப்போ அதுவும் ஒரு அகத்தாய்வுல தான் வச்சிருக்கேம்மா. ஆமா, அத ஒரு சிந்தனை பண்ணிட்டு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு நாம வந்து எந்த நேரம் இத பத்தி இந்த டாபிக் ஓபன் பண்ணணும் அவங்க கிட்ட. அப்படி இது இல்லாம நாம பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து உதாரணத்துக்கு படிப்பு சொன்னேன். இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் தோணுதோ அதை பத்தி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சிந்தனை பண்ணுங்க. சிந்தனை பண்ணிட்டு உங்களுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்து மைண்டுக்குள்ள இருக்குன்னா அதை வந்து ஒரு நோட் பேட்ல அப்படியே நோட் பண்ணி வச்சிருங்க. அதன் பிறகு என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்க பொறுமையா இருந்துட்டு அடுத்த தவம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இடையில நீங்க லஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா லஞ்ச் எடுத்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தவம் பண்ணுங்க. தவம் பண்ணி என்ன மாதிரியான, அதாவது உங்க குடும்பம் சார்ந்த சிந்தனையோ இல்ல நட்பு வட்டாரம் சார்ந்த சிந்தனையோ இல்ல நீங்க வேலைக்கு போற இடத்துல அது எது உங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதா, அதுல வந்து என்ன தொந்தரவு, அந்த தொந்தரவுல எப்பவுமே ஓசை வராது. அப்போ அதுல நம்ம பங்கு என்ன இருக்கு, நம்ம இதுல இருந்து ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு, அவங்க காரணமா இல்ல நம்ம பங்கு இந்த அளவுக்கு நாம விலகி இருக்கலாம் அதுல இருந்து, இல்ல நாம காரணமாக எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படி நீங்க நிதானமா வந்து என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி அகத்தாய்வு பண்ணும்போது வேற ஒருத்தருக்கு நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளோட பிரச்சனையை சிந்திக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு சாதகமா எடுத்துப்போம். அதனால அது வந்து அடுத்தவங்களோட பிரச்சனையை மாதிரி அந்த மாதிரியான ரூபத்துல நாம சிந்திக்கும் போதுதான் அதற்கான தீர்வு கிடைக்கும். தீர்வு இல்லைன்னா படிப்படியாக உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு சிந்தனையில இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வு படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்குமா. நீங்க இந்த மாதிரி வீட்டுல மௌனம் கடைபிடிக்கிறீங்கன்னா ஒரு தவம், அப்புறம் கொஞ்ச நேரம் தற்சோதனை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து தவம் முடிக்கும் போது கண்டிப்பாக சாந்தி தவம் பண்ணி முடிக்கணும்மா. ஓகேம்மா, ஓகேம்மா. சரிம்மா, முடிங்க. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அருள்நிதி ஆர் சந்திரா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சத்யாம்மா. நல்ல சிறப்பான நெறிப்படுத்துதல், வாழ்த்துக்கள். லிலிமா வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றிமா, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அதுக்காக தான் பண்ணேன். இந்த லக்ஷ்மணன் காந்திமதி அந்த தம்பதியர் ஜானகிராமன் ஐயாவோட நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அவசியம் நீங்க போன் பண்ணுங்க. ஐயா வந்து மிக சிறந்த மனநல ஆலோசகர். உங்களோட மன அழுத்தத்துக்கும் இந்த பிரச்சனையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கும் ரொம்ப அருமையான உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பாங்க. அதுக்காக தான் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். அன்பர்கள் எந்த ஆலோசனை வேணும்னாலும் ஐயா கிட்ட தொடர்பு கொண்டு பேசிக்கலாம். அவங்க வந்து அவ்வளவு ஒரு கருணையோட எல்லாரோட பிரச்சனையும் சால்வ் பண்றாங்க. சென்னையில இருக்காங்க, ஆழியாருக்கும் வருவாங்க. நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா போன் மூலமா தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவலை சொல்றதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணினேன். ரொம்ப சிறப்பு லில்லிமா, பதில்கள் எல்லாம் அருமையா கொடுக்குறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நம்ம ஜானகிராமன் ஐயா பத்தி அம்மா சொன்னாங்க. அவங்க வந்து நம்ம ஆழியார்ல டிஜிட்டல் சொல்யூஷனோட டைரக்டரா இருக்கிறாங்க. மிகச்சிறந்த மனநல ஆலோசகர், எல்லாருக்கும் உதவி பண்றாங்க. இலவசமான சேவையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. போன் பண்ணி ஐயா எடுக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்கிறவங்க. அதனால நீங்க போன் பண்ணி எடுக்கலனாலும் மிஸ்டு கால் பார்த்துட்டு ஐயா கூப்பிடுவாங்க. நீங்க 2-3 முறை கால் பண்ணுங்க. ஐயா மிஸ்டு கால் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. அவங்களோட உதவியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. ஞாபகப்படுத்தினதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பார்த்திபன் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆமா, உங்க இது டீச்சர் ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுமா. அம்மா, ஒரு அழுத்தம் வந்துருது. அந்த அழுத்தது நீங்க சொன்ன மாதிரி நம்ம அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கோங்கம்மா. ஒரு சின்ன சின்ன நிகழ்வு நடந்திருக்கு, அதுக்கே மனம் அதிலே சொல்லி அதாவது அது தேவைன்னு தெரிஞ்சாலும் திருப்ப நாம தூங்க சொல்ல சரி சொல்லுவோம். ரெகுலராகவே அப்படியே அந்த நினைவிலேயே சுத்திட்டு இருக்கு மனம். சரி, அதுதான் அதுக்குதான் என்ன பண்ணலான்ட்டு. வாழ்க வளமுடன் ஐயா. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து உங்களோட தீர்வுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களால தீர்க்க முடியல, ரொம்ப பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஐயா கிட்ட உதவி எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஐயா வந்து ரொம்ப பிஸியான இருக்கவங்க எப்பவுமே. ஆனா ஐயா வந்து ஐயோ இப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க உதவி பண்ணுவாங்க ஐயா.
உங்களால முடியாத பட்சத்தில் ஐயா கிட்ட உதவி எடுத்துக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை, கண்டிப்பா எடுத்துக்கொள்ளலாம். அவங்க என்ன டைம் கால் பண்ணலாங்களாமா? அது ஈவினிங் மார்னிங் முதல்ல போட்டு பாருங்க. மேபி அவங்க மார்னிங்கே கிளாஸ்ல இருப்பாங்க, அதனால நீங்க மெசேஜ் போட்டு பாருங்க. அப்படி இல்ல கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணி எப்ப நான் பேசலாம்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஐயாவை. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ரொம்ப வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. ஐயா எங்கம்மா? சென்னையில எங்க இருக்காங்கம்மா? ஐயப்பன் தாக்கல்ல இருக்காருங்க ஐயா. சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் லில்லி அம்மா. நிறைவு செய்துக்கலாமா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. வாழ்க வளம். மிக அருமையான தொகுப்புமா. வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. மிக சிறப்பான சிந்தனை உரை, கேள்வி பதிலுக்கெல்லாம் எல்லாரோட ஐயங்களுக்கும் சிறப்பான பதில் அளிச்சிங்கம்மா. எல்லாருக்குமே அது கேட்கறதுக்கு பயனுள்ளதாக இருந்தது. நிறைய அன்பர்கள் வந்து சேட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்திருந்தாருங்கம்மா. அப்படி தெரிவித்த அன்பர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறோம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அனைத்துமே குரு அருள், குருதாம்மா. கண்டிப்பாங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க